அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி மாசி 9 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் பிப்ரவரி 21, 2026. இன்று சதுர்த்தி திதி கொண்டாடப்படுகிறது. அதே போல் இன்று சமநோக்கு நாள். இது சதுர்த்தியை பொறுத்த மட்டும் சங்கடங்களை தீர்க்கக்கூடியது தான் சதுர்த்தி. இதுவும் இந்த சனிக்கிழமையில் வருவதால் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, மனநிலையால் பாதிக்கப்பட்டவங்களாம் இன்று விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகரை மனதார வணங்கினால் அவங்களுடைய வியாதிகள் பரிபூர்ணமாக குணமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதில் மருந்து உண்ணாமல் இறையறலால் வியாதிகளை தீர்க்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதனால் நீங்கள் இன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் பயன்பெறுங்கள். நட்சத்திரம் இன்று இரவு 8:15 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. திதி இன்று பிற்பகல் 2:12 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் மரண யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பூரம், உத்திரம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். ஏக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல காலை 10:30 11:30, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தில் சேர்த்து சுப ஓரையை பயன்படுத்தினால் அற்புத பலன்கள் பெற முடியும். இன்று சனிக்கிழமை, சனி பகவான் தான் ஓரநாதன், அவரே என்ற கதாநாயகன். சனி ஓரை அசுப ஓரை என்றாலும் சனிக்கிழமையில் அது சுப ஓரையாக இயங்கும். சனி பகவானை பொறுத்த மட்டும் ஆயுள்காரன் என்பதால் தீராத வேலைக்கு சிகிச்சை அளித்தல், அதே போல் அறுவை சிகிச்சை செய்தல், இதெல்லாம் சனி ஓரையில் சனிக்கிழமையில் பயன்படுத்தினா 100% அவங்களுடைய உடல் முன்னேற்றம் அடையும். கருத்தில் கொள்ளுங்கள். ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:33, குளிகை காலை 6 to 7:30. சூளமந்தி கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கு ஏற்றணும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.